கேரளாவில் திரிசூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி என்ற தகவல் வெளியாகிருக்கிறது. கேரளாவில் மக்களவைத் தேர்தலில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவது இதுவே வரலாற்றில் முதல் முறை என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகிருக்கிறது. மக்களவைத் தேர்தலில் பாஜக தனது வெற்றி கணக்கை கேரளாவில் தொடங்கியிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், உங்களிடம். தன்னுடைய முதல் வெற்றியை, வரலாற்று வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்திருக்கின்றது. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் சுனில்குமார் என்பவரை வெற்றி கொண்டு பாஜகவினுடைய வேட்பாளர் நடிகர் சுரேஷ் கோபி தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்கி இருக்கின்றார். பாஜகவை பொறுத்தவரை தென் மாநிலங்கள் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் கர்நாடகம் என்பது பாஜகவிற்கு ஆதரவான ஒரு மாநிலமாக இருக்கின்றது. தெலுங்கானா, ஆந்திர பிரதேசத்தில் குறிப்பிடக்கூடிய அளவிற்கு பாஜகவிற்கு செல்வாக்கு இருக்கின்றது. ஆனால் கேரளத்தில் பாஜகவிற்கு என்று தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை. இந்த நிலையில்தான் கேரளாவில் கடந்த சில ஆண்டுகளாக பாஜக கட்சியினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார்கள். குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த பலரும் பாஜகவில் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. கேரளத்தில் செல்வாக்குடன் இருக்கக்கூடிய கேரளா காங்கிரஸ் என்கின்ற, காங்கிரஸில் இருந்து வேறுபட்ட ஒரு கட்சி கேரளா காங்கிரஸ் என்கின்ற கட்சி, அந்த கட்சியில் இருந்தெல்லாம் பலரும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இந்த நிலையில்தான் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்கக்கூடிய பாஜக கேரளத்திலும் தன்னுடைய கணக்கை தொடங்கி இருக்கின்றது. கேரளாவின் திருச்சூர் மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் நடிகர் சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கின்றார். இடதுசாரிகள் வேட்பாளரை தோற்கடித்து தற்போது அவர் வெற்றி பெற்றிருக்கின்றார். கேரளத்தை பொறுத்தவரை இன்று காலை முதலே அங்கு வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை பார்த்து வருகின்றோம். காங்கிரஸ் கட்சி பெருவாரியான தொகுதிகளில் கேரளத்தில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதே நேரம் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு பெருத்த பின்னடைவை கேரளத்தில் சந்தித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் செல்வாக்குடன் இருந்த காம்ரேட்டுகளின் கடைசி கையிருப்பாக இருந்த கேரளமும் கம்யூனிஸ்டுகளின் கைகளில் இருந்து நழுவி செல்லுகின்றதோ என்று சொல்லக்கூடிய வகையில் கம்யூனிஸ்டுகளுக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு இந்த முறை பெருத்த பேரிழப்பு கேரளத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரம் அவர்கள் வசம் இருந்த வாக்குகள் சிதறி செல்லும் பொழுது அது பாஜகவை நோக்கி செல்லுகின்றது என்று அரசியலாளர்கள் சொன்னதற்கு ஏற்ப தற்பொழுது பாஜக தன்னுடைய வெற்றி கணக்கை கேரளத்தில் தொடங்கி இருக்கின்றது. இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுனில்குமாரை 73,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டிருக்கின்றார். பாஜகவினுடைய வேட்பாளர் சுரேஷ் கோபி கேரளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்கடித்து பாஜக தன்னுடைய வரலாற்று பூர்வ வெற்றியை தற்போது தொடங்கி இருக்கின்றது.